வெல்கம் டு கவிதேஷ் குக்கிங் சேனல்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னாக்கா, வவா பாறை தவா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க, எவ்வளோ சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான மசாலா வச்சு டேஸ்ட்டாக பண்ணலாம். இதுக்கு தேவையானது நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 2 கிலோ. இந்த மீன் வந்து ஒரு 2 கிலோ இருக்கும். இதை வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் இடித்த பூண்டு, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வந்து ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நல்லா தேவையான அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ மசாலாவை நம்ம மீனில் அழகாக அப்ளை பண்ணி விட்டுலாம். நம்ம அந்த கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் கீரி விட்டு நான் விட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சிங்கனாக்கா நல்ல மசாலா சூப்பராக வந்து உள்ளே இறங்கும். இந்த பக்கம் இது பண்ண மசாலா போட்டதுக்கப்புறம் திரும்பி நம்ம மசாலா போட்டு அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லாவே ஊறட்டும். கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிட்ட பிறகு ஆஃப்டர் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மசாலா நல்லா சூப்பராக இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறட்டும், பார்க்கலாம். இப்போது ஒரு தவாவில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பெரிய ஃபிஷ்ஷு வேகணும் இல்லையா, அதுக்காக இப்போ ஃபிஷ்ஷை தூக்கி அழகாக மெதுவாக வச்சு நல்லா கரெக்டாக பொசிஷன் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் இருந்து திரும்ப கொஞ்சமாக வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு திருப்பி போடுங்க, இல்லைன்னா அந்த ஸ்கின்லாம் பீல் ஆகி வந்துடும். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் திருப்பி போட. அதனால் நம்ம கஷ்டப்பட்டு திருப்பி போட்டுட்டேன். பார்த்தா தெரியும் நல்லாவே ரோஸ்ட் ஆகிருக்கு. இதில் கொஞ்சம் வால் சைடு மட்டும் கொஞ்சம் பீல் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திரும்பவுமே வந்து மூடி போட்டு நம்ம வேக போட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுவும் கூட ஆனியன் தேவையான அளவுக்கு வந்து லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மவே டேஸ்டான அருமையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி. ரொம்பவே சிம்பிளான மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற இந்த ஃப்ரை வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க உண்மையிலே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்களா திரும்பி செஞ்சு சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். நல்லாவே வெந்து போய் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.